எல்லா பொண்ணுங்களும் பேய் இருக்குதுன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்ட. ரொம்ப வழியாத கெத்த மெயின்டைன் பண்ணு. ஏய் விடுறா, கெத்து ஆண்டா சொத்து தெரியாதா? சரவணா, சொல்லுங்க மேடம். நீ சொன்ன மாதிரி அந்த பிள்ளைங்களை பேய் பயம் காட்டி உன் வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன். சரிங்க மேடம். எனக்கு அவசரமா ஒரு 1000 ரூபாய் வேணும். ஏய், அந்த லேப் அசிஸ்டன்ட் வேற சொன்னான்டா, எலும்பு கூடுலாம் உடஞ்சிச்சான், அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து அனுப்பு. வரேன்ப்பா. தேங்க்ஸ் மேடம். You cheat? தாராளமா தேங்க்யூங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸுங்க. கையில இதோ வந்துட்டேங்க. கையில என்னங்க? எல்லாம் காலேஜ் பிள்ளைங்க. ஓ, என்எஸ்எஸ் கேம்புக்காக வந்திருக்காங்க. கேம்ப் முடிகிற வரைக்கும் இங்கே தான் தக்க போறாங்க. ஜாக்கிரதை பார்த்துக்க. சரிங்க. பிள்ளைகளா, ஒரு வாரம் நான் எலெக்ஷன் கேம்புக்காக வேலூர் போறேன். நீங்க கிளம்பி போறதுக்குள்ள நான் வந்துடுவேன். கையில பிள்ளைய நம்ம ஊருக்கு சேவை பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க மனம் கோணாம பாத்துக்கணும். சரிங்க. ராஸ்கல், ஏமாத்திட்டல, உன்னை விடவே மாட்டேன். ஹலோ. ஏ ஜெயஸ்ரீ, உன் கூட வந்த பிள்ளைங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. நீ மட்டும் வேன்குள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. வாடி. வர மேடம். இதோ இவங்க வேற. உலகம் பிறந்தது எனக்காக. யோ சும்மா வாயா. மாப்பிள்ள பிளான் பண்ண மாதிரியே பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டு வந்துட்ட. உள்ள போயா, வேலையை பாரியா. மாப்பிள்ள ஓ வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் போட்டுறா, எல்லா வண்டிக்கு போட்டுற போற. மா மா மா, என்னங்க என்ன காலிஃப்ளவர்லாம் நிறைய க்ளீன் பண்ற? சரவணா, நம்ம ஊருக்கு என்எஸ்எஸ் கேம்புக்காக காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க நம்ம வீட்டுல தான் தங்குறாங்க. ஆசையா கோபி மஞ்சூரியன் கேட்டுச்சுங்க, அதான் செஞ்சு கொடுக்குறேன். ஒத்தாசை பண்ற? மா, இந்த சனிகளை ஏன் உள்ள விட்டேன் இருக்கா? கோபி மஞ்சூரியன் பண்ணிருக்கா? போட்டா தெரியும். காதுல கதுல விழுந்துற போகுது. இந்த பாரு, உங்க அப்பா சொல்லிருக்காரு, இந்த பிள்ளைங்க மண்டா ஓட்டெல்லாம் பார்த்துட்டு பயந்து அலறி அடிச்சு நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துருச்சுங்கடா. அந்த எச்சம் இந்த பிள்ளைங்களை நம்ம வீட்டுல தங்க வச்சு சொல்லி கேட்டிருக்காங்கடா. அதான் இங்க இருக்குதுங்க. பேய் மேட்ரத்தியா வேலை செய்து மெயின்டைன் பண்ணிக்கணும். கெத்து. சரி போய் பார்ப்போம். சரி நீ கிளம்பு. ஏண்டா? கிளம்புடா. டேய் லவ் சொல்லுமோ உன்னை வச்சுட்டா சொல்லுவாங்க. கிளம்புடா. ஓஆர்எஸ் கரைசல் கொடுங்க, லூஸ் மோஷன் சரியா. கண்டினியூஸா 2 நாள் கொடுங்க. தெரியும் போ. அப்ப நான் வரேம்மா. நீங்க என்ன லவ் பண்ணுங்க? அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க என்ன லவ் பண்ணி தாங்க ஆகணும். ரொம்ப ஸ்மார்ட்டா நடிக்காத. நீயும் அந்த செலப்ப நீ சீண்டு போட்டு பிளான் எனக்கு தெரியும். இவ்வளவு சீப்பா நடந்துட்டு இருக்க. மெலிஞ்சு போன இரவு போல புருவம் பார்த்தேனே, பகலு மேல இரவு போல கண்கள் என்பேனே. கவியா நானும் மாறி போனேன், காரணம் நீதானா? ஊத்து நீராய் காதல் கசிய கண்கள் சுனைதானா? விழிமோதும் வந்து வந்துதானே இமையோரம் எங்கி கிடந்தேனே. பரிமாறு பார்வை சுகம் தானே. வழிந்தோடும் காதலேனும் தீயே, குளிர்காய என்னை எரிப்பேனே. பலி கூட காதல் சுவைதானே. தீண்டாமல தீண்டாமல தீத்து விட்ட தீ
முத்தம் போலையும் விழி விழதா ரெண்டாக பிரியும் ஒன்று நாமதானடி ஒன்றாக சுவாசம் மாற உள்ளத்தை சொல்லாமல் போவதே நடி மன்மதத்தீமல்ல மையலில் கூடுதா யௌவன தேசமே யாங்கள் செய்யுதா ஈரிதல்லோரமா தேன்தீனை கூடமா நெஞ்சத்தின் பேரலை காதல் தானா நட்ட நடு சாமோ நடக்கிறேன் நான் கட்டி வச்ச மரமா கிடக்கிறேன் நான் உன்னை பார்த்ததாலே உணர்றேன் தானா கண்ணு மட்டும் மோதும் கலவரம் தான் உயிர் சொட்டும் காதலின்றி உலகம் மேதடி நீ மட்டும் கையில் வர செத்தாலும் என் வாழ்வின் ஜீவன் நீயடி மேடம் என்னாச்சு மேடம்? என்ன அர்ஜென்ட்டா? இந்தாடி போனை ஜெயஸ்ரீ கிட்ட கொடுத்துரு. என்ன மேடம் எங்கேயோ ஊருக்கு போற மாதிரி இருக்கு? எங்க? வந்து அடுத்த வாரம் தங்கச்சிக்கு மேரேஜ். மாப்பிள்ளை வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்றாங்களாம். நான் போயிட்டு 2 நாள்ல வந்துருவேன். நீங்க அது வரைக்கும் பிள்ளைங்களை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அட விடுங்க, நான் பிள்ளைங்கள பத்திரமா பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, கிளம்புறேன். டேய் சரவணா. என்னம்மா? சொல்லுமா. டீச்சரை மெயின் ரோட்ல பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்துருப்பா. நான் போயிட்டு வரேங்க. வாங்க. காவலியே படாதீங்க. நான் வர வரைக்கும் மாலினி பாத்துக்குவா. வரேம்மா. ஓகே மேடம். நான் பாத்துக்கிறேன். சுதா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கம்மா. ஓகே சரி மேடம். மேடம் ஜெயஸ்ரீ சுகந்தி அப்புறம் இன்னும் 2 பேர் சரியாவே மிங்கிலா இருந்தே இல்லையே, ஒதுங்கியே இருக்காங்களே, ஏன் என்னாச்சு? ஆமாப்பா, அந்த 4 தனி கேங்கு. ஓ தனி கேங்கா? காலேஜ் பிள்ளை வெளியே இருப்பியா? அவளுக்கு என்ன மரியாதை? வாங்கடி வெளியே. என் பிள்ளைக்கு மருந்து மாத்தி போட்டு கொலை பண்ணிட்டு உங்களுக்கு என்னடி உள்ள தூக்க வேண்டியிருக்கு. வெளியே வாங்கடி. என்னடி சத்தம்? இந்த வராளுக்கு பாரு. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. என்னடி இது? அதோ நிக்கிறா பாரு. அவளும் இன்னொருத்தி தான் என் பிள்ளைக்கு மருந்தை மாத்தி போட்டது. நீ இங்கே இருமா. ஏய், இன்னும் ஒரு 4-5 பிள்ளைகளை காணோம். பயப்படாதடி. என்னப்பா என்ன என் ஆச்சு? பிள்ளைக்கு போலியோ மருந்து போடுறேன்னு வேற எதையும் மருந்தை போட்டு என் பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்குமா. ஐயோ என் பிள்ளை நிறைய கக்குது. என் பிள்ளை சாக போகுமா. ஐயா ஊர்ல இருந்து ஒரே காரணமா பொறுமையா எல்லாம் வெளியே வந்து பேசிட்டு இருக்கோம். இல்லன்னா வெளியே வராம உள்ள இருக்க 4 பிள்ளைகளை சேர்த்து தூக்கிருப்போமா. என் பிள்ளை உசுரோட வேணுமா. என்னையா லூசு பசங்க, இங்க குழந்தை சாக கிடக்க இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போடாம இங்க இருக்கீங்க. சரவணா என்னன்னு பாருப்பா. என் பிள்ளை தத்து போச்சு, எல்லாத்தையும் உள்ள புது தூக்குடா. சரவணா, நீ என் பேர பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பேசுப்பா.
பார்த்தேல இப்படி என்ன மன்னிச்சிரு சரவணா. ஏய் நம்ம ஊருக்கு சேவை செய்ய வந்த பிள்ளைங்க ஏதாவது ஒன்று எடுக்க ஒன்றா என்ன ஆகுறது? போங்க சரி சரி போங்க போங்க போங்க. அப்பா சரவணா, அப்பா சரவணா, என் வயத்துல பாலை வாத்தப்பா. ஹலோ, எங்கடா இருக்க? டே அஞ்சான் படம் பார்க்க வந்தேன்டா. சரி, நேத்து நைட்டு பாப்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குமே, காயின்லாம் கரெக்டா எடுத்தியாடா? கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணடா. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே தான்டா. ஆனால் ஜெயஸ்ரீ கீழே வரலையேடா. ஒருவேளை பிளான் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன்டா. வாய்ப்பே இல்ல, எல்லாம் அந்த மாலினி வேலைடா. மாலினியா? யார் அவ? அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்ச சீனியர் தேவாங்கு. ஓ அவளா? ஆமாண்டா மாப்ள, அவதான் உன் ஆளோட மெயின் சுவிட்ச். மெயின் சுவிட்ச்னா? அவதான்டா உன்னையும் உன் ஆளையும் மீட் பண்ண விடாம தடுக்கிறதே. அவளை துரத்துனாதான்டா ஜெயஸ்ரீ உனக்கு ஒர்க் அவுட் ஆவா. சொல்லிட்டல, நான் 2 நாள் அவளை எப்படி துரத்துறேன் பாரு. போதும். மூஞ்சி பாரு எப்படி பாக்குறான்னு. ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் ஃப்ரெண்ட் ஜெயஸ்ரீ தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏய் நீ என்ன பெரிய மன்மத குஞ்சா? ஹலோ, வல்கரா பேசாத. டீசெண்டா கேளு, டீசெண்டா பதில் சொல்றோம். ஏய் நீ என்னோ ஜெயஸ்ரீ மடைக்காட்டுறன்னு சொன்னியாமே? ஆமா, நீ எல்லாம் எந்த தைரியத்துல வெளில வந்து பொண்ணுங்களை சைட் அடிக்கிற? நீ எல்லாம் கண்ணாடி பார்த்தா கண்ணாடியே காரி துப்போம். நீ ஜெயஸ்ரீ மடக்கிறேங்கிற. ஹலோ, மடக்கி காட்டிட்டா? ஏய் நீ மடக்கிறதுக்காக என்ன ஓலப்பாயா? இன்னொரு வாட்டி அவ பின்னாடி சுத்துறத பார்த்தேன் பிஞ்சிடும். சீ, போடா. பள்ளி பல்ல காட்டிட்டு போறா பாரு. நாளைக்கு ஒன்று அனுப்புறான். குடுமாப்ள ஓவரா பண்றா. இது வேறயா? இவ்வளோ இங்கிருந்து விரட்டணும். முண்டக்கண்ண முடிய பாரு. இந்த இளநில தண்ணியே இல்லடி. ஆண்டி சமையல் சூப்பரா இருந்துச்சு ஆண்டி. ஆண்டி இன்னைக்கு சிக்கன் கிரேவி சூப்பர். இந்தம்மா. என்னாச்சு மாலினி, திடீர்னு ஊருக்கு போறேங்கிற? ஏதாவது பிரச்சனையாமா? இல்ல சாப்பாடு ஏதாவது பிடிக்கலனா என்கிட்ட சொல்லலாமே. என்னாச்சு இவளுக்கு? நிக்க மாட்டியா? என்னவா எங்க போறீங்க? அவசியம் வந்துட்டு சொல்லணுமே. என்கிட்ட சொல்லாம வேற விட்டு சொல்ல போற? ஏய் குளிக்க தானே போற? 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? குடிக்க போறேன், வரியா? எதனாலும் ஓகே தான்டா. தெரிஞ்சேதானடி. போடா போ. என்னைக்கு இருந்தாலும் நீ எங்கட குளிச்சுதான் ஆகணும்.
சரவணா கிளி சிக்கிடுச்சு, பிளானை ஒர்க் அவுட் பண்ணிடு. போச்சு, எல்லாம் போச்சு, மொத்தமா போச்சு. என்ன விட போச்சா? கேம்ப் வேன் போச்சு. சரி சரி, ஏன் டென்ஷன் ஆற? அம்மா வந்தனே கார்ல போ. அதுக்கெல்லாம் டைம் இல்லை சரவணா. ஒரு ஐடியா. பைக் இருக்கு, நான் இருக்கேன், என் கூட வரியா? ஓகேடா. ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷனா? ஆமா. ஹலோ, என்ன பண்றீங்க? ஜெயஸ்ரீ, நீ வீட்ல இருந்து கிளம்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஸ்பீட் பிரேக்கர்ல வேகமா போக கூடாது சொன்னல. யூ இப்ப போலாம், போங்க. ஓகே. கொடுங்க. பாத்து போக மாட்டீங்க? கையை கடித்து இங்க. சொல்றல லூசா நீ? அம்மா யோ கையே குடி ஷால. சி. ஏய் ஜெயஸ்ரீ, வீட்ல கிளம்ப என்ன சொன்ன? பிரேக்கே அடிக்க கூடாது. பிரேக் அடிக்கணும்னு சொன்னல. அண்ணன் கிட்ட சொன்னேன். இனிமே பிரேக் அடிக்கலாம். ஷப்பா. வெயிட் பண்ணி ஆன்ட்டி கார்லயே போயிருக்கலாம். ஐயோ, இது வேற உடைஞ்சு போச்சு. என்ன ஜெயஸ்ரீ? ஷீட் பறந்துருச்சு. பறந்துருச்சா? போ போ, சீக்கிரம் போ. பறந்துடுச்சா? ஐயோ, சிடுமுஞ்சி மரம் வேற கத்த போகுது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன கோலம் இது? ஜெயஸ்ரீ, நீ வீட்ல இருந்து வரும்போது என்ன சொன்ன? என்ன சொன்ன? உன் ட்ரெஸ் கூட என் மேல டச் ஆகக்கூடாது. அதான் ஜெயஸ்ரீ. ஓ ராமா, ஒழுங்கா என்ன கேம்ப்ல கொண்டு போய் விட்டுரு ப்ளீஸ். ஓகே, இது நடந்து போட்டா இந்த பைக் எடுத்துட்டேன். போங்க. வெளியே எங்கேயும் போலியா? என்னமாச்சு? ஒன்னும் இல்ல. சுளுக்கு பிடிச்சிருக்கு அங்கிள். சும்மா சுளுக்கு பிடிச்சிச்சா? நீ ஒண்ணு கவலைப்படாத, ஏன் மாப்பிள்ள பாத்துப்பான். மாப்பிள்ள என்ன மாமா? டேய், ஜெயஸ்ரீக்கு சுளுக்கு பிடிச்சிச்சாண்டா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், நான் ஹாஸ்பிடல் போய்க்கிறேன். இந்த பாருமா, அவன் கை பக்குவமா, ஒரு செகண்ட்ல சரியா போயிடும். இப்ப யார் எடுத்து விடுறேன்னு சொன்னது? குட்டச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதரோ. சுளுக்கு எடுக்கிற ஆளை பாரு. மாப்பிள்ள குறுக்கிட்டவன. ஏய், உன்னால ஏதாவது வலி பொறுக்க முடியல, அப்புறம் என்ன? விடுறி, நான் ஹாஸ்பிடலுக்கே போய் பாத்துக்கிறேன். சரி வா. வாமா, எல்லாம் சரியா போயிடும். வாமா, யோசிக்காத. வாடியானன்றல. நீ முதல்ல போய் பல்ல விளக்கு. குட்டச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதரோ. வலி தாங்க முடியலடி. மாப்பிள்ள வா, வந்து ஹெல்ப் பண்ணுப்பா. ஜெயஸ்ரீ கவலைப்படாதம்மா, எல்லாம் மாப்பிள்ள பாத்துப்பான். ஏமா கால் எடுத்து நேரே வைமா. இந்த மாப்பிள்ள மாப்பிள்ள பக்குவமா எடுத்து விடுறா. கொஞ்சம் பொறுத்துக்கோடி. காலு முடிஞ்சிடும். கண்ணை முடிக்கும். நல்லா தாண்டா போயிட்டு இருந்தது. சுளுக்கு எடுக்கிறான். என்னாச்சு? காலங்கத்தால பாத்தியா உன்னால? அதான் லெக் பீஸ் சாப்பிட்டல. ஹலோ. ஜெயஸ்ரீக்கு கேம்புக்கு வர முடியல, அவ வீட்ல தான் இருக்கா. நாளைக்கு கேம்புக்கு ஸ்லோ சரி. எழுதணும்.
ஸ்லோகனை நான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்றேன். நீங்க ஜெயஸ்ரீ கிட்ட சொல்லி எழுத சொல்லிடுறீங்களா? நான் போனுக்கு ட்ரை பண்ண கிடைக்கல, அதான் உங்களுக்கு பண்ணேன். சரி ஓகே மேடம், நான் ஜெயஸ்ரீட்ட போயிட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். ஏமா என் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? சரி அதை விடுமா. ஆமா உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா பிசினஸ் பண்றாரு அங்கிள். ஆமா உங்க சித்திக்கு கல்யாணம் ஆகலன்னு கேள்விப்பட்டேனே. அங்கிள் அப்ளிகேஷன் போடலான்னு பார்த்தேன். சரி ஆமா உங்க வீட்டில் எத்தனை பேர்? நான், அப்பா, அம்மா டீச்சரா இருக்காங்க. டீச்சரா? எந்த ஸ்கூல்லம்மா? டிஏவி ஐஎஸ்சி. நான் அப்புறம் வரேன் அங்கிள். என்னம்மா கிளம்பிட்ட? பார்வதி மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, உங்கள் நம்பர் ரீச் ஆகலையா, கேம்புக்கு சார்ட்லாம் வரையணுமா, ஸ்லோகன் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க, போய் வரைஞ்சி வைங்க போங்க. மேடம்க்கு நானே கால் பண்ணி கேட்டுக்கிறேன். வணக்கம். வணக்கத்துக்கு ஒன்றும் குறைச்சல, வாயா. இளங்கோனா அமுச்சு விட்டாரு. யோ தர்மலிங்கம், என் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சில் ஒரு பொண்ணை காட்டியா. மாப்பிள்ள அசிங்கமா இருப்பான்ல வெளில சொன்னாங்க. ஆனா சிங்கம் சூர்யா மாதிரில இருக்காரு. அப்போ ஜோதிகா மாதிரி ஒரு போட்டோ காட்டியா. எடியா 10 போட்டோவும் இல்லை, ஜோதிகா மாதிரியே இருக்கு சார். யோ ஒரே போட்டோ 10 காப்பி போட்டியா? அண்ணா போங்கண்ணே. யோ என் ரேஞ்சுக்குலாம் வந்துட்டு ஃபோட்டோவே இருக்காதியா, அதெல்லாம் எடுக்காதே, உள்ள வையா. இந்த தர்மலிங்கம் வீட்டுக்கு வந்துட்டு போனா கல்யாணம் நிச்சயம் தான். த்ரீஷா, அனுஷ்கா, அன்சிகா, அமலா பால், அயல்நாட்டு பால் வரைக்கும். சார்ட் வரையணும், கொஞ்சம் ஸ்கேலும் பென்சிலும் வேணும். மாப்பிள்ள யோ டேபிள்ல இருக்கு, எடுத்துக்கூடியா. இதுக்கு நான் தான் போய் எடுத்து கொடுக்கணுமா? அழகழகான பொண்ணுங்களா இருக்குப்பா. எல்லாம் மிஸ் சென்னை, மிஸ் வேர்ல்டு எல்லாம் போட்டோ தான் கொண்டு வந்து காமிக்கிறேன். பார்த்து செலக்ட் பண்ணு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். உனக்கு மொக்கையா போட்டோ கொண்டு வந்துட்டு. யோ இதெல்லாம் ஒரு போட்டோவாயா? அடுத்த போட்டோ நசிரியா தம்பி. ஜெயஸ்ரீ இந்தாமா. தேங்க் யூ அங்கிள். நம்ம தம்பி ஏதோ ஒரு ஓகே பண்ணுப்பா, பொங்கல் வேற வருது. ஒண்ணா பொங்கல் யோ வச்சு தர்மலிங்கம், தர்மலிங்கம் இருக்கிற போட்டோ எல்லாம் கட்டி இன்னைக்கு ஓகே பண்றேன். ஏன் கடமை. மாப்பிள்ள தோட்டத்துல ஏதோ ப்ராப்ளமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிண்ணே. ஒண்ணுமே வரல, என்னையாது. யோ டா அந்த மாதிரி ஒரு லட்டு பொண்ணை காட்டியா, உடனே கல்யாணம் தாயா. அந்த மாதிரி உன்னால காட்ட முடியுமாயா? என்ன தம்பி வீட்டுக்குள்ளே பொண்ணை வச்சுட்டு போட்டோல பொண்டாட்டி தேடுற. பேசாம இந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் உங்க அம்மாட்ட பேசிக்கிறேன். பட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு லட்டு மாதிரி பொண்ணு வேணும், அது வேணும், இது வேணும் பேசிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? வணக்கம்மா. வணக்கம். என்ன புரோக்கரே? அப்புறம் சொல்லுங்க. தர்மலிங்க வீட்டு வரைக்கும் போய் சரவண தம்பிகிட்ட போட்டோ காமிச்சாங்க. நம்ம வீட்டுல கூட ஒரு பொண்ணு இருக்கு. அந்த மாதிரி ஒரு லட்டு பொண்ணை காட்டியா. அப்படியா சொன்னா அவன்? ஆமாம்மா. அம்மா வண்டி பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா. அட விடுங்க. 100 என்ன, 500 ரூபாய் வச்சுக்கோங்க. விடுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ஹே சரவணன், என்ன உங்களை பார்க்க தான் நான் கேம்ப்ல இருந்து வெளியே வந்தேன். நேத்துக்கு ஜெயஸ்ரீக்கு சுளுக்கு வலிச்சு விட்டல, இன்னைக்கு எனக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு, வலிச்சு விட. எங்க? இடுப்புல. உன் இடுப்பத்துக்கு அடுப்புல வைடி படி. ஆஹா, அப்ப ஜெயஸ்ரீக்கு நான் மட்டும் வலிச்சு விடுவேன், எனக்கு பட மாட்டியா? ஏய் ஹலோ. ஹலோ மாலினி அக்காவா? ஏய் நான் தான்டி. சொல்லுங்கக்கா. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலடி. அந்த நெளிஞ்ச மூஞ்சி சரவணன் இளநீ குடுக்கும்போது ரொம்ப ஓவரா பண்ணிட்டான்டி. அதான்டி நான் கிளம்பி வந்துட்டேன். அவன் அப்படிதான்க்கா. என்ன விடு, கேம்ப் முடியற வரைக்கும் நீ அங்கதான் இருக்க போற. சோ நீ சேஃபா இரு. ஓகே. பாரு ஜெயஸ்ரீ, அந்த சென பண்ணிக்கிட்டே சரவணன் உன்னை எப்படியும் தேத்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்கான். உஷாரா இருந்துக்கோ. சொல்லிட்டீங்களா? நான் பாத்துக்கிறேன்க்கா. என்னடா கேம்ப்ல இருந்து வந்த பொண்ணுங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு எங்களை வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏட்டா எல்லா பொண்ணுங்களும் மேடம் நான் கரெக்ட் பண்ண போறேன். ஏதோ எனக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிகர் கரெக்ட் பண்ணிக்கல. ரேஞ்சுக்குலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுடா. இவர் சொல்றாரு நம்மள. யாரா அது? ஷேடா. சரவணா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? போடா போடா. அப்ப சரக்கடிக்கு 100 ரூபா கொடு. சரவணா, உங்ககிட்ட தனியா பேசணும். அப்ப நீ 100 ரூபா கொடு. போடா. நைஸ் கேர்ள்ஸ், நைஸ் பாய்ஸ். ஹேய், ஓ வீடுனா நீ என்ன வேணா பண்றியா? மாமா சரக்கடிக்கு காசு கொடுத்துட்ட, சைடிஸ் காசு கொடுறா. காசு இல்லடா, போடா. சரவணா, உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். அப்ப வாங்க 3 பேர் சேர்ந்து பேசுவோம். சரவணா போடா, போய் தள்ளடா. என்ன மாமா நோட்டு உன் மூஞ்சி மாதிரி கிழிஞ்சிருக்கு. இது எதுவுமே கடைக்காரங்கிட்ட கொடுத்தா ஏன் மூஞ்சி கிழிக்க மாட்டான்? நல்ல நோட்டு கொடுறா. சரவணா, அதான் சிக்னல் வந்துச்சுல்ல, கொடு. கண்டினியூ. இங்க பாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல?
மாமா ஸ்மால் டவுட்டு. சரக்கு அடிக்க காசு கொடுத்துட்டேன். எந்த ஒயின் ஷாப்ல அடிக்கிட்டோம்? டேய் எனக்கு வர கோவத்துக்கு நானே ஒன்று அடிக்க போறேன். ஓ எஸ், நீங்களே அடிச்சின்னு சாவுங்க. சரவணா, அது என்னது? ஏத்தி பாக்குறேன்னு சொன்னியா? இந்த வெள்ளை என்கிட்ட வேணாம். உனக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. ஜெயஸ்ரீ, லிஃப்ட் வச்சுக்கலாம் ஜெயஸ்ரீ. லுக் மிஸ்டர் சரவணன், ஐ எம் வெரி சீரியஸ். முதல்ல ஒழுக்கமான நடந்துக்க கத்துக்கங்க. எல்லா பொண்ணுங்களையும் டிராமா பண்ணி வீட்டை தங்க வச்சு டெய்லி நீங்க அடிக்கிற கூத்து இருக்கே, சீ அசிங்கமா இல்ல? ஜெயஸ்ரீ போதும், நிறுத்து. அன்னைக்கு சுளுக்கு எடுக்கிற நீயா காலை பிடிச்சி என்னென்ன பண்ண? சீ, இதுக்கு அப்புறமா ஓவரா லவ் டார்ச்சர் பண்ண கேம்பையே கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். பொறுக்கி நாயே.